எடுத்து வந்திருக்கிறது. அப்படி இருப்பதாலே பார்வதி திரிஷடை எண்ணி வாரங்கள் உங்களுக்கு அமுதபடியில் ஆரணை என்று ஆண்டவன் சொல்ல இதுதான் பெரிய நியாயமை என்று சொல்லி 102 வாதைகளும் பார்வதி திரிஷடை எண்ணுவதற்கு வருகிறார்கள். எண்ணுவதற்கு வருகின்ற வேளையில் விட்டா பேரம் தான் சொன்னாதே பறந்து விரிந்து கிடக்கிறது. அதிலே 102 வாதைகளும் ஒவ்வொரு அந்த திரிசடையாரை பிடித்து ஊஞ்சல் ஆடுவது போல அங்கும் ஆடுகின்ற வேளையில் ஒன்னோடு ஒன்று பின்னி பிணைந்து வருகிறது. பின்னி பிணைந்து வருகின்ற வேளையில் அதிலே செஞ்சு 102 வாதைகளும் ஆண்டு முடிந்தார்கள். என் குலவான கண்ணை அந்தரை தேங்கி போனதொரு வாதைகளை குழந்தைகளை காணவெல்லாம் சென்று தேடி வருகிறார். விட்டாபுரத்திலே பார்வதி திரிசடையில் மாண்டு மடிந்து கிடப்பதை கண்டு 3 விறகை போண்டான். தீர்த்தமலை நினைத்தால் திருமுறலை கொண்டு தட்டினான். தட்டிய போது தூக்கி விளைந்தது 102 வாதைகளும் காஞ்சி உச்சியில் சத்தத்தோடு வருகிறார்கள். கைலாசத்திலே ஆண்டம் சிவபெருமானிடத்திலே வந்து பார்வதி திரிசடை எண்ணி வந்து அமுதுபடி தாங்க என்று சொல்ல எண்ணியை விவரத்தை சொல்ல வேண்டும் என்று சொல்ல 102 வாக்களும் அடையபடி விறக்க முடிக்கிறார்கள். அப்போதுதான் ஆட்டமும் சொல்கிறார். திரிசடை என்ன முடியாமல் அதிலே நீக்கிய ஆட்டம் அடையாது மறுஜென்மம் பெற்றெடுத்து வந்திருக்கிறீர்கள். அப்படி இருப்பதாலே நீங்கள் என்ன செய்வாரால் செந்தாலை உயர்ந்து வர வேண்டும் என்று சொல்ல அந்த வார்த்தையால் கரையோரமாக அழகாக பூத்து தாளையானது கமகம் என்று மனது உணர்கிறது. பார்த்தார 102 வாதைகள் 21 பேரு கொண்ட என்றதொரு மன்னராச மன்னன் நிலகாடுவன் கடுவா முருகி வாதை கெச்சக்கட்டி வாதை என்று ஒட்டுவிட்டு வாதை என்று மணிகரிக்கு வாதை என்றும் அந்த சேர்ந்த ஆசையை
செந்தாமரை ஓடுகின்ற வேளையில் 102 வாதைகளும் பூராகமான தீண்டும் ஆடுமண் மாண்டு முடிந்தார்கள். மரணமகம் சேர்ந்திருக்கிறார்கள். அம்மையான குலபால கண்ணி 3 குலகை அலங்கரிக்க அந்த தீர்த்த பதிலிருந்து திரு பரமை கொண்டு தண்டுகின்ற வேளையில் தூங்கி விழித்தது போல் தூங்கி விழித்து வருகிறார்கள். அப்போது 102 மாதைகளும் அம்மையான குலபால கண்ணி அந்த இடத்தில் சொல்கிறார்கள். அம்மா, ஒவ்வொரு முறையும் ஈசனை கண்டு அமுதமொழி கேட்கிறோம். ஆனால் அமுதமொழி தாரன் என்று சொல்லி ஒவ்வொரு இடர்களை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறோம். நாங்கள் என்ன செய்வது ஏது செய்வது என்று கேட்கின்ற வேளையில் இந்த முறை போய் வாருங்கள், மற்றவை நடப்பதை நான் பார்த்து கொள்வேன் என்று சொல்ல பழையபடி 102 மாதங்கள் ஈசனுடைய இடத்தில் வந்தான். அமுதபடி வேறும் என்று கேட்க அப்போது ஆண்டவன் நினைக்கிறார், இவர்களை நாம பரிசோதித்து பார்க்க வேண்டுமானால் இவர்களை நாம பூரோகம் அனுப்ப வேண்டும். பூரோகத்தில் மக்களுடைய புதுமைகளை இவர்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி 102 வாதங்களை பூரோக சீமையில் மிகப்பெரிய ராஜ்யத்தில் மதுராபுரி பட்டணத்தில் பாண்டிய மன்னன் ஆண்டு கொண்டு வரும். என் மீது அளவு கிடந்த பக்தி உள்ளவன் அப்பேற்பட்ட மன்னனிடத்தில் சென்று அமுதுபடி கேட்டீர்களாம். இறைவன் சொன்னார் என்று அமுதுபடி கேட்டான். மறுகாவல் தட்டாமல் உங்களுக்கு அமுதுபடி தருவான் என்று ஆண்டவர் சொல்ல அந்த வார்த்தையை கேட்டு 102 வாதைகளும் எங்கே வருகிறார்கள்? தாயான குலபால கண்ணி அந்த இடத்தில் வந்தார்கள். ஆண்டவனின் பூதங்களை பூலோகம் தன்னிருக்கு பாண்டிய மன்னரிடத்தில் அமுதுமொழி வாங்கி வர சொன்னார். அதனால் நாங்கள் பூலோகம் சென்று வரோம் என்று சொல்லி 102 வாதைகளும் ஆதிநல்ல கைலை விட்டு அதனுடைய இடம் விட்டு எங்கே வருகிறார்கள்? அந்த பூலோக மதுரமூரே தன்னீரே தன்னீரே பாண்டிய அரண்மனையில் காவலர்கள் வழிவரைத்து நின்றார்கள். என் நடுவாதை கெஞ்சங்கண்டிவாதை 21 பேரு கொண்ட ஏற்றதும் 21 பேரு கொண்ட ஏற்றதொரு மன்னராசா 102 வாதைகளும் அந்த காவலர்களை இரு கை கொண்டு விளங்கி தள்ளிவிட்டு பாண்டிய மன்னரிடத்தில் அரவணை உள்ளே நுழைந்தார்கள். பாண்டிய மன்னன் பார்க்கிறார், இப்படி கூட்டமாக வருகிறார்கள். இவர்களை பார்க்கின்ற போது மானிட பிறவியாக தெரியவில்லை. தெய்வ கரங்கள் போல் பூத கரங்கள் போல் இருக்கிறார்கள். நீங்கள் யார்? எதற்காக என்னிடத்தில் வந்தீர்கள்? வந்ததொரு காரணத்தை விவரமாக சொல்ல வேண்டும் என்று கேட்க அப்போதுதான் சொன்னார்கள். பாண்டிய மன்னா, அம்புலிமா பண்டனத்தில் அம்புலிமா ராஜனுக்கு பாரவதி என்ற பெண்ணுடையாருக்கும் குழந்தை இல்லாத காரணத்தால் 102 படிகளை கட்டி சிவனுடைய அம்சமாகிய 102 திங்கங்களை வைத்து அதனை குலவாலை நண்டி 41 நாளாக செவ்வதலி மலர் கொண்டு உருவானது ஏற்றினார். அதன் மேலாக ஆண்டவன் கிருபையாலே 102 லிங்கத்திலும் 102 வாதைகளாக அவதரித்தார். குலவாலை தன்னில் ஒரு குலவால கண்ணி பெண்ணாகப்பட்டவனும் அந்தர மார்க்கமாக அந்தரிசை என்றும் அவதரித்தார்கள். அந்த 2 பேர்களை நாங்கள் தாயாக ஏற்றுக்கொண்டு கேட்கின்ற போது உங்களுக்கு அமுதபடி தர வேண்டுமானா ஈசனால் தான் முடியும் என்று சொன்னார்கள். அதன் மேலாக ஈசனை நாடி சென்றோம். ஒவ்வொரு முறையும் சென்றும்
ஒவ்வொரு முறையும் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி எங்களை பரிசோதித்து பார்த்தார். இந்த முறை தங்களிடத்தில் அனுப்பி வைத்தார் என்று சொன்ன போது அந்த வார்த்தையை ஆண்டவன் சொன்னார் என்று சொன்னதன் காரணத்தான் இனிமேல் நீங்கள் எங்கும் போக வேண்டும். உங்களுக்கு அமுதபடி என்னுடைய அரமனையில் நான் தாரேன் என்று சொன்னார். அந்த வார்த்தையை கேட்டு மனைவிகள் 108 வாதைகளும் பாண்டிய மன்னருடைய இடத்தில் அரமனை தண்ணீர் இருக்கும் போது பக்கத்திலே அமர்ந்திருந்தாரே மந்திரி சொல்கிறார், மன்னா 14 உலகத்தில் வாழுகின்ற ஈயரும்பு யானை முதல் 84 லட்சம் ஜீவாதி சிவங்களுக்கு படி அளக்கின்ற ஈசன் பகவான் 108 வாதைகளுக்கும் படி அளக்க முடியாதா? எதற்காக அவர் பூர்வம் அனுப்ப வேண்டும்? அதனால நீங்கள் இவர்களுக்கு அமுதபடி கொடுத்தால் சோறு கொண்ட இடம் சொர்க்கம் என்று நினைத்து எங்கேயே இருந்து விடுவார்கள். அது மட்டுமல்ல, இவர்களை பார்க்கின்ற போது தெய்வ கணங்களாக பூத கணங்களாக இருக்கிறார்கள். எந்த நேரத்தில் மனது மாறலாம், என்ன வேணாலும் செய்யலாம். இவர்களாலே நம்மளுக்கு நன்மை பிறக்காது தெய்வதான் பிறக்கும் என்று பாண்டியவனிடத்தில் மந்திரி சொன்னார். அப்போது பாண்டியவனன் கேட்கிறார், அப்படியானா இவர்களை நம்ம என்ன செய்வது? தாரோம் என்று சொல்லிவிட்டோம். அவர்களும் நம்முடைய அரண்மனை இருக்கிறார்கள். தாரோம் என்று சொல்லிவிட்டு கொடுக்கலையானா மோசம் வந்து செய்துடுமே. அப்போதுதான் சொல்கிறார் பாண்டிய மன்னரிடத்தில் மந்திரி, மன்னா இவர்களுக்கு ஒரு அழகான பொய் மண்டபம் கட்ட வேண்டும், பார்ப்பதற்கு அழகாக இருக்க வேண்டும், சித்திரை வேலைப்பாடு உள்ள நம்ம என்ன செய்யணும்? நிறைய பஞ்சகமாக இவர்களை கொல்ல வேண்டும். அதாவது புத்தியுள்ள ஆசாரிடத்தில் சொல்ல வேண்டும். புத்தியுள்ள ஆசாரி பொய் பந்தனை தண்டு என்று சொன்ன உடனே அவர் தட்டோடு அடிச்சிடணும். அடிச்சு பிறண்டு அப்படி கீழே வந்துடும். பூகம்பம் ஏற்பட்ட என்னாவும் தரமட்டமாகும். அப்படிதானே ஐயா? அதாவது இந்த வாழைகளை மூன்றும் செய்யணும். கடல்களை எண்ணுகின்ற வேளையில் அந்த திருப்பார் கடலானது சீறி வருகிறது. அது ஒரு சுனாமி போல. அடுத்தால இந்த 108 வாழைகளும் இடிவாடையில் சிக்க போவதில்லை. பூகம்பம் ஏற்பட்டதை என்ன செய்யும்? பூகம்பம் ஏற்பட்டால் கெட்டடங்கள் இடிந்து விடும். அப்படிதானே ஐயா? அதனால இவர்களை கொல்ல வேண்டும் என்று சொன்னான். அப்படியே நல்லதென்று பாண்டிய மன்னனும் கேடு வருவதை அறியாமல் கெடுவதை தோன்ற அதன் பயனாக நடக்கிறான். ஒரு அழகாக அற்புதமாக மாய தஞ்சனை வரவழைத்து கண்கொள்ளா காட்சியாக கண்களுக்கு விருந்தாக சித்திர வேலைப்பாடு நிறைந்த ஒரு அழகான மண்டபத்தை கட்டினான். பார்க்க பார்க்க கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் படி செய்தான். ஒவ்வொரு ஓவியங்களும் ஒவ்வொரு அழகாக இருக்கும். இதை பார்ப்பது அதை பார்ப்பது என்று அப்பேற்பட்ட சித்திரை வேலைப்பாடுகள் செய்து அழகாக மண்டபத்தை கட்டினான். அமுதத்தை உண்டு பண்ணினான். 108 வாதைகளையும் 2 வருஷங்கள் அமர வைத்து தலைவாரை இறைவரித்து அமுதபடி வளைத்தான் கொடுத்தான். மன்னன் கருங்காலி வாதைக்கும் 21 பேர் கொண்ட ஏற்றதொரு மன்னராச 108 வாதைகளுக்கும் சந்தோஷம் தாங்க முடியும். கைலாசத்தில் ஆண்டவன் அமுதபடி தாரேன் தாரேன் என்று சொன்னாரே தவிர இதுவரை தந்தது கிடையாது. பூரகத்திலே வாழுகின்ற ஒரு மானிடன் நரன் நம்மளுக்கு அமுதபடி தாரம். அப்படிதானையா? அப்புறம் என்ன செய்யணும்? சாப்பிட்டு சாப்பிட்டு சும்மா இருக்கக்கூடாது. நல்ல காரியங்களை செய்ய வேண்டும். இவருக்கு ஒரு நல்ல காரியத்தை செய்யணும் என்று இந்த 108 வாழைகளும் அருகே எண்ணி சந்தோஷமாக ஒரு பிடி அமுதானதை அள்ளி சாப்பிடுகின்ற வேளையில் புத்தியுள்ள மந்திரி சொல்கிறார், புத்தியுள்ள ஆசாரியை பொய் பந்தலை தண்டும் என்று சொன்னார். அங்கு தண்டு என்ற
கால் போய் கை போய் அங்கே சிதறி சிந்தி கிடக்கிறது ரத்த வரி கோலத்தோடு கிடக்கிறது அப்போது குலவான கண்டு அந்த தேங்கி நம்முடைய பிள்ளைகள் 108 பேரிடம் உலகம் போனார்கள் ஏகமாகிவிட்டது என்று சொல்லி அந்த